Hello guys in the video உங்க IBPS Clerk மெயின்ஸ்க்கான வீடியோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் எழுத போகிற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஆல் த பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஃபில்டர் ஆகி தான் வந்து இந்த IBPS Clerk மெயின்ஸ்க்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகி போயிருப்பீங்க. அதனால் கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிஸ் இருந்திருக்கும், நிறைய எல்லா செஷன்ஸ்க்கும் ஓரளவுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே. ஸோ இப்போதைக்கு நீங்கள் எதையும் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இப்போ வந்து ஐயோ இது வந்து போச்சு அது வந்து போச்சு அப்படிலாம் நம்ம போய் எழுத போகிறோம் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, நல்லபடியாக போய் எழுதிட்டு வாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஆல் த பெஸ்ட். ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, மெயினாக இந்த வீடியோவில் என்னென்ன கொண்டு போகிறது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நான் ஒரு தடவை ஞாபகமும் படுத்திடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ப்ரிலிம்ஸ்க்கான ஹால் டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. அது வேணுமா, அது ஒரு வேளை மிஸ் ஆகிடுச்சா அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக வச்சுருக்கணும். மிஸ் ஆகுது அந்த பேச்சே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ்க்கான ஹால் டிக்கெட் வச்சுக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு சீல் ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரிலிம்ஸ்க்கான ஹால் டிக்கெட் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது உங்கள் மெயின்ஸ்க்கான ஹால் டிக்கெட், இது ரெண்டுமே கையில் மெயினாக வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது ஐடி ப்ரூஃப், ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ஐடி ப்ரூஃப் அண்ட் 2 ஜெராக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு எடுத்திருக்கீங்க, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ டிரைவிங் லைசன்ஸ் ஏதோ எடுத்திருக்கீங்க, இல்லை பேன் கார்டு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதோட ஜெராக்ஸும், ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் அந்த பேன் கார்டோட ஜெராக்ஸ், ஏதோ எந்த 2 ஐடி ப்ரூஃப் எடுத்திருக்கீங்களோ அந்த 2ஓட ஜெராக்ஸும் கையில் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது முக்கியமாக ஃபோட்டோஸ், எப்பயுமே ஒரு 4-5 ஃபோட்டோஸ் ஸ்பேருக்கு கையில் வச்சுக்கோங்க. கேள்வி கேட்காதீங்க, ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது 2 ஃபோட்டோ, எப்பயுமே ஒரு 3 ஃபோட்டோ மினிமம் வச்சுருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா லாஸ்ட் டைமே நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு டைம் போயிட்டு அவங்க ஸ்டிக் பண்ணியிருக்காங்க, பட் ஒவ்வொருத்தட்டியாக போய் வந்து அவங்க வாங்குறப்போ அது விழுந்துருச்சு, அந்த ரெஜிஸ்டரில் விழுந்துருச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த பொண்ணுக்கிட்ட தான் வந்து திருப்பி வந்து ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க, வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு. அதனால் எப்போயுமே நம்ம ஸ்பேருக்கு வச்சுக்கிறது நல்லது. அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மாஸ்க்கு, உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாஸ்க்கு தேவை. அண்ட் அடுத்தது ஸ்டாம்ப் பேடு, இந்த க்ளூ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸ்டாம்ப் பேடும் க்ளூவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ முக்கியமாக பென் எடுத்துகிட்டு போய்க்கோங்க, இதெல்லாம் முக்கியம். ஸோ பேனாலாம் எழுதுதா பார்த்துட்டு எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான ஹால் டிக்கெட் அண்ட் ஐடி ப்ரூஃப், அதோட ஜெராக்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ஒரு 4 ஃபோட்டோஸ் 3 ஃபோட்டோஸ் மினிமம் 3 ஃபோட்டோஸ் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஐடி கார்டு சொல்லிட்டேன்னா ஐடி கார்டு. ஸோ ஐடி கார்டு ஒரிஜினல் அண்ட் அதோட ஜெராக்ஸ் காப்பி அண்ட் மாஸ்க் அண்ட் பென்னு அண்ட் க்ளூ ஸ்டாம்ப் பேட் இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல், வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நல்லபடியாக போய் எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஈஸியாக இருந்துச்சுன்னா அது எல்லாருக்குமே ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாக இருந்துச்சுனாலும் எல்லாருக்கும் அது கஷ்டமாக தான். கண்டிப்பாக அது கட் ஆஃப் அதுக்கேற்ற மாதிரி வைப்பாங்க. கட் ஆஃபை பற்றி மட்டும் பேசாதன்றாதீங்க. ஸோ ஈஸியாக தான் மக்கள் இருக்கும். நல்லபடியாக போய் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ், பை.